وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم: وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் புகழும் ஏகவல்லோனாம் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வணங்க தகுதியான வணங்கப்படக்கூடிய இணைதுணையற்ற நாயனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் அந்த இறைவனுடைய நேசராகிய உலகத்தில் மிகச் சிறந்த படைப்புகளில் உயர்ந்த படைப்பாகிய நம் இறைவனு மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த சகோதரர்களே, வானொலியின் மூலமாக இந்த நிகழ்வை வளமையாக காலை பொழுதிலே கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளிலே ஒவ்வொரு விடயங்களை நாம் படித்து வருகிறோம், அறிந்து வருகிறோம். அந்த வரிசையிலே நாம் நேற்றைய நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுடைய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் எவ்வாறு காணப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். நாம் ஆரம்பத்திலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுடைய வெளி அடையாளங்கள், உடம்புடைய அடையாளங்கள், அங்க அடையாளங்களை பார்த்து அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுடைய உள்ரங்கத்திலே இருக்கக்கூடிய குணங்கள் எவ்வாறு காணப்பட்டது, அவர்கள் உலகத்திலே எவ்வாறு பணிவாக நடந்து கொண்டார்கள், எவ்வாறு பொறுமையாக இருந்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்து வந்த வரிசையில் நேற்றைய நாளில் மிக கட்டாயமாக சொல்லப்பட வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் எவ்வாறு காணப்பட்டது, அல்லாஹுவை எவ்வாறு அஞ்சி வணங்கினார்கள், வணக்க வழிபாடுகளில் எவ்வாறு அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நேற்றைய நாளிலே நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலே நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த ஷமாயிலுல் முஹம்மதியாவில் தரப்பட்ட தலைப்புகளில் மிக ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, இன்னும் நான் நினைக்கிறேன் நாளை ஒரு நாள், அதற்கு பின்னால் தமாமுடைய நாள், 2 நாட்களே இருக்கிறது. எந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாது. இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு தலைப்பு இது சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைய நாள் இந்த தலைப்பை பேசலாம் என்று நினைக்கிறேன். பாபு மா ஜாஅ ஃபீ ஹயாஇ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுடைய வெட்கம் எவ்வாறு காணப்பட்டது. உண்மையிலே சொல்வதாக இருந்தால் வெட்கம் என்பது ஈமான் சார்ந்தது. ஒவ்வொரு மனிதரும் வெட்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். வெட்கம் இல்லாவிட்டால் எதையும் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள்: இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத, நீ வெட்கப்படாட்டி எதையும் செய்யலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வெட்கம் என்பது ஒரு மனிதனுக்கு அவ்வளவு முக்கியமானது. இந்த உலகத்தில் மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அவனிடத்தில் வெட்கம் இல்லை, களவெடுக்கிறான் என்றால் அவனிடத்தில் வெட்கம் இல்லை, பொய் சொல்றான் என்றால் அவனிடத்தில் வெட்கம் இல்லை, அடுத்தவனை ஏமாத்துறான் என்றால் அவனுக்கு வெட்கம் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு பாவமான காரியமும் அவனிடத்தில் இருக்கிறதுனாலதான், அவன் வெட்கமில்லாம இருக்கிறதுனாலதான் இது போன்ற ஒவ்வொரு பாவமான காரியங்களையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவனிடத்துல உண்மையிலே வெட்கம் இருந்தால் இது போன்ற பாவமான காரியங்களை அவன் செய்ய மாட்டான். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகிறார்கள். வரும்போது ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரருக்கு
வெக்கத்தை பத்தி உபதேசம் செஞ்சு கொண்டிருக்கிறார். ரொம்ப நேரம் சொல்றார், வெக்கத்தை பத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பல தடவைகள் தன்னுடைய சகோதரருக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தால போனாங்க. போகும்போது சொன்னாங்க, தாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை விடுங்க, விட்டு போட்டு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெக்கம் என்பது ஈமான் சார்ந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெக்கம் என்பது அவ்வளவு முக்கியமான. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வெக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள்? முதலாவது ஹதீஸை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு குமரி பெண் அவளுடைய முந்தானியிலே தலையை மறைத்து முகத்தை மறைத்து எவ்வளவு ஒரு வெட்கமாக நடந்து கொள்வாரோ அதை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெட்கமுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். மாத்திரமல்லாது வகான இதா கரிஹ ஷைஅன் அரஃப்னாஹு ஃபீ வஜ்ஹிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு விடயத்தை வெறுத்தால் அவர்களுடைய முகத்தில் நாம் அந்த வெறுப்பை கண்டுகொள்வோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக ஒரு குமரி பெண்ணுக்கு வெக்கம் இருக்குமா? இந்த காலங்களில் குமரி பெண்கள் தான் வெக்கமே இல்லாம தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அது வேற செய்தி, அது வேற விடயம். அது உதாரணம் ஹதீஸில சொல்லப்பட்டது. ஒரு குமரி பெண்ணுக்கு எவ்வாறு வெக்கம் இருக்குமோ அதை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெக்கமுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். வெக்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு செயலாக அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமைகளில் ஒன்றாக இந்த வெட்கப்படுவது காணப்பட்டது என்பதாக ஹதீதுகளிலே காணக்கூடியதாக இருக்கிறார். அதே போல இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இது உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. இப்படி நடந்த என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு என்று யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள ஒரு மிக முக்கியமான ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், மா நஸர்து இலா ஃபர்ஜி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாங்க. அவ் காலத் மா ரஅய்து ஃபர்ஜ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபர்ஜ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், தன்னுடைய மனைவி நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மர்மஸ்தானத்தை கண்டவே இல்லை. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மர்மஸ்தானத்தை நான் கண்டவே இல்லை சொல்றாங்க. யாரு? மனைவி. அல்லாஹு அக்பர். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதைவிட ஒரு மனிதர் உலகத்தில் வெட்கமாக நடப்பாங்க என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக வெட்கமுள்ளவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காணப்பட்டார்கள். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு இடத்துல குளிச்சா கூட, சஹாபிகளோட சேர்ந்து குளிச்சா கூட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய ஔரத்துகளை மறைச்சு கொண்டுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பார். இந்த காலத்துல சேர்ந்து குளிக்கிறது என்றது எல்லாருக்கும் ஒரு வளமையாக மாறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேர்ந்தா போய் குளிக்க ஆரம்பிக்கான். ஒரு இடத்துல போனா ஆத்துல போய் கண்டா இறங்குறது அல்லது ஸ்விமிங் பூலுக்கு போய் இறங்குறது. எல்லோரும் எப்படி தெரியுமா? உள்ளாடைகளுடன் அசிங்கமாக, நாங்க எல்லாம் ஆம்புலையில் தான் நினைக்கிறது, ஆம்புலையில் தான் நீங்க குளிக்கிறது என்றாலும் ஒரு மனிதனுடைய ஔரத்து என்ன? ஒரு மனிதனுடைய ஔரத்து என்ன? ஆணுடைய ஔரத் தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் இடையில மறைக்கப்படணும். அது எதையுமே கணக்கெடுக்கிறது இல்ல. அது இல்லாம ஒரு ஆண் நிக்கிறான், அடுத்தவன் நிக்கிறான் என்றதை பார்க்காம வெட்கமே இல்லாம இஸ்லாமிய வாலிபர்கள் குளிச்சு கொண்டுதான் இருக்கிறான். மட்டுமல்லாது ரொம்ப அசிங்கமாக சொல்வதாக இருந்தால் வெட்கமே இல்லாமல் அந்த வாலிபர்கள் என்ன செய்வாங்க? அதே குளிக்கக்கூடிய நிலைமையில போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போடணுமா, வாட்ஸ்அப்ல போடணுமா, இப்படி அசிங்கமாக நடந்து கொள்வார்கள். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத. உனக்கு வெட்கம் இல்லைன்னா நீ நினைச்சதை செய். உனக்கு வெட்கம் இருந்தால்தான் இது அசிங்கமாக இருக்குமே, கேவலமாக இருக்குமே, இதை ஏன் ஔரத்தை இன்னொருத்தன் பார்க்கிறானே என்ற ஒரு நிலைமை
ஒரு மனிதனுக்கு வெட்கம் இருந்தால் இருக்கும், அவன் வெட்கம் இல்லையா அவன் எண்ணச்சத்தை செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அதே போல நாம பார்க்கலாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்தில் எவ்வாறெல்லாம் வெட்கமாக நடந்து கொண்டாங்க பாருங்க. ஒருத்தட்ட ஒண்ணு கேட்கிறோம், கேட்கும் போது அவர் தரக்கூடியவர், எவ்வளவு கேட்டாலும் தருவார் என்றாலும் எனக்கு ஒரு வெட்கம் வரும், அதை இவத்தை கேட்க கூடாது, அந்த மாதிரி ஒரு வெட்கம் வருமா இல்லையா? அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தார், எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா கொடுத்தார். கொடுக்கிறது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கக்கூடியதையும் கொடுத்தான், கேட்காததையும் அல்லாஹு தஆலா கொடுத்தான். அப்படி இருந்தும் கூட மிஅராஜுடைய டைம்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்துல பேசி போட்டு 50 வக்த் தொழுகையை பரிசாக எடுத்து கொண்டு வார வழியில 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கேட்கிறாங்க, என்ன கிடைச்சது? அவங்க சொன்னாங்க 50 வக்த் தொழுகை கிடைச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி அப்ப சொன்னாங்க 50 வக்த் எல்லாம் தொழ மாட்டாங்க, கொஞ்சம் குறைச்சு கொண்டு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திரும்ப போனாங்க, அது 45 மாறுது. திரும்ப வராங்க, என்னாச்சுன்னு கேட்டாங்க. இல்ல 45 ஆயிருச்சு. அப்படியா, இன்னும் கொஞ்சம் குறைச்சு பண்ணுவாங்க அப்படி என்னாங்க, இன்னும் கொஞ்சம் குறைச்சு பண்ணுவாங்க, அது 40 ஆயிருச்சு. அல்லாஹு தஆலா குறைச்சு கொடுத்தாங்க. திரும்ப வராங்க, என்னாச்சு? 40 ஆயிரும், இன்னும் கொஞ்சம் குறைச்சு பண்ணுவாங்க அப்படின்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அன்றைய நாள்ல சொன்னாங்க, இந்த உம்மத்து பனூ இஸ்ரவேலர்களோட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அதனால உங்களோட உம்மத்து இந்த பரவ செய்ய மாட்டாங்க, அதனால இன்னும் குறைச்சு விடுவாங்க என்று கடைசியாக 5 வக்த் தொழுகையில வந்தது. அப்பே மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப சொன்னாங்க, திரும்ப போய் குறைச்சு விடுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இஸ்தஹையைது மின் ரப்பி, அல்லாஹ்ட்ட இன்னும் கேட்கறதுக்கு எனக்கு என்ன வெட்கமா இருக்குது அப்படின்னா, இன்னும் கேட்கறதுக்கு வெட்கமா இருக்கிறேன்னாங்க. நம்ம ஆட்கள் இருந்தா சொல்லுவாங்க, என்னது இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் அந்த மாதிரி இல்லையா? 5 வக்துக்கு என்ன பாடுபடுது, அதனால இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா தானே இருந்திருக்கும் அந்த மாதிரி யோசிப்பா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், 5 குறைக்கிறதுக்கு ஒரு உதவி செஞ்சாங்கல்ல, அவங்க சொல்லி 5ல கொண்டு வச்சாங்கல்ல, அங்கேயும் குறைக்க அல்லாஹு தஆலா இடத்துல போய் கேட்டிருந்தால் அல்லாஹு தஆலா கொடுத்திருப்பான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தஹையைது மின் ரப்பி, என் நாயன் அல்லாஹ்விடத்திலே நான் கேட்க வெட்கப்பட்டேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகவுமே வெட்கமுள்ளவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காணப்பட்டார்கள் என்று ஹதீதுகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சஹாபிகள்கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் வெட்கப்படுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே விசேஷமாக வீட்டுக்கு யாராவது வந்தால், வீட்டுல உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அவங்களோட முகத்தை உடைக்கிற மாதிரி அல்லது மனசு நோகுற மாதிரி சில விஷயங்களை சொல்லலாம், ஆனா சொல்ல மாட்டார். பப்ளிக்ல இருக்கும் போது சொல்றது வேற, வீட்டுக்கு வந்தா சொல்றது வேற. அதுல நாங்க ஒழுக்கத்தை பேடிக்கொள்ளோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை ஸைனப் நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்ச நேரத்துல எல்லா சஹாபிகளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட வீட்டுக்கு வந்து எல்லாரும் சாப்பாடு கொடுக்கப்பட்டது. சாப்பாடு என்ன, வந்தவங்களுக்கு அந்த காலத்துல ஈச்சம்பழம் இந்த மாதிரி நம்ம பிரியாணியா போடுவாங்க இல்லையா, அந்த காலத்துல அந்த மாதிரி ஏதாவது சாப்பாடுகளை கொடுப்பாங்க. எல்லாம் சாப்பாட்டை முடிச்சதுக்கு அப்புறம் 3 பேர் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு பேசுறாங்க போவே மாட்டிருக்கிறான். சில பேர் அப்படித்தான் இருப்பாங்க, வீட்டுல வந்து அவன் பேச பிடிச்சா இவன் எப்படா போவான்னு நம்ம பார்த்து கொண்டு இருக்க வேண்டி இருக்கு இல்லையா? அவனை போன்னு சொல்ல முடியாது, சைக்கிளை வார்த்தைகள் சொன்னாலும் விளங்காது, ஃபேனை பண்ணினாலும் போக மாட்டாங்க சில பேர். அதனால சொல்லுவாங்க, ஒரு மனுஷனோட பேசும்போது அவனோட நிலைமை அறிஞ்சு பேசோடும். சொல்லுவாங்கல்ல, நோயாளியை நோய் விசாரிக்க சொல்லணும், நோய் விசாரிக்க போன இடத்துல அங்க அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது, கொஞ்சம் சில வார்த்தைகளை பேசோடும், பேசி போட்டு வரோடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க போனா தலைமாட்டில உட்காருவாங்களாம். சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள், லா பஅஸ அலைக இன்ஷா அல்லாஹு தஹூரும், இது போன்ற ஒரு வார்த்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க.
அல்லாஹு தாலா ஒரு குற்றம் இல்ல, அல்லாஹு தாலா இதை லேசாக்கி தருவான் என்று நிறைய துஆக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதுவாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க என்று பேசுவாங்க, கதைப்பாங்க. அங்க நிறைய நேரம் உட்கார்ந்து கொண்டு இருக்க மாட்டாங்க. சில பேர் அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. பாக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி போற மாதிரி விளங்குற இல்ல, அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா அவங்களோட விஷயத்துல ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்கினான். ஃபைதா தஅன்தும் ஃபன்தஷிரு வலா முஸ்தஹதிஸீன லிஹதீஸின் இன்ன ذلك கான யுதி நபிய ஃபயஸ்தஹி மின்கும் வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூட்ல சாப்பாடு அடிச்சா அவங்களை கஷ்டப்படுத்தவானும். நீங்க என்ன செய்யுங்க, எழுப்பி பெய்திருங்க, அந்த இடத்த விட்டு பெய்திருங்க. ஏன் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்படுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உங்கள்ட்ட சொல்றதற்கோ அல்லது உங்கள்ட்ட கதைப்பதற்கோ அவங்க வெட்கப்படுவாங்க. அல்லாஹு தஆலா வெட்கப்பட மாட்டான் என்று அல்லாஹு தஆலா அந்த டைம்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்ல உட்கார்ந்து இருந்த அந்த சஹாபிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்ல முடியாத வெட்கப்பட்ட விடயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்தி தருகிறார். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உடம்ப வெளியில காட்டுவதற்கு ரொம்ப வெட்கப்படுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேட்டி அணிந்திருப்பார்கள், மேலால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கமீஸ் அணிந்திருப்பார். கமீஸ் சொன்னா நீளமான ஒரு ஆடை, அது ஆனால் தைக்கப்பட்டது அல்ல, நடுவுல பட்டன் வைக்கப்பட்டது, அதுதான் கமீஸ் சொல்றது. இன்னும் ஒன்று இருக்குது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌப் அணிவாங்க. சௌப்ன்ற இந்த தோப்பு முழுசாக உடம்ப மூடிக்கொள்றது, அதை அணிவாங்க. இல்லாவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலான நேரத்துல அது வீட்டிலேயாக இருந்தாலும் அல்லது வெளியிலேயாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிவட்டம் அணிந்து கொள்வார்கள். பரிவட்டம் அணிந்து கொள்வார்கள், ரிதாவை போட்டுக் கொள்வாங்க. ஔரத்தை மறைக்கிறது என்பது தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரைக்கும் தான். அப்ப தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரைக்கும் என்று இருந்தா அதை மறைச்சிட்டா போதும் தானே. அப்ப முதுகு விளங்கலாம், கை விளங்கலாம், நெஞ்சி பகுதிகள் விளங்கலாம், ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில இருந்தாலும் வெளியில இருந்தாலும் பரிவட்டம் அணிந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்துல பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குளிக்கும் போது எவ்வாறு ஒழுக்கமாக நடந்து கொள்வார்கள். குளிக்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறைகளுக்குள் தான் பெரும்பாலும் குளிப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரோட முன்னாலையும் வெளியில வந்து கொண்டு அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப நம்ம குளிக்கிற பாத்ரூம்ல குளிக்கிறோமே அத மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குளிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குளிப்பதாக இருந்தால் அறைகளுக்குள்ள உட்கார்ந்துதான் குளிப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் சொல்றாங்க, சஹாபிகளில் ஒருவரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஔரத்தை கண்டதில்லை. ஔரத்தண்டா நல்லா கவனிக்கணும். ஔரத்தண்டா இந்த தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரைக்கும், அதான் ஆணுடைய ஔரத். சொல்றாங்க இந்த தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி, அப்ப முட்டுக்காலுக்கு மேலுள்ள ஒரு பகுதியை சஹாபிகள்ல யாரும் கண்டதில்லை. அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கமுள்ளவர்களாக காணப்பட்டாங்க. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு பெண்மணி வாராங்க. பெண் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த மாதவிடாய் சம்பந்தமான ஒரு சட்டம் கேட்டாங்க. மாதவிடாய் முடிந்தா என்ன செய்யணும் என்றாங்க. மாதவிடாய் முடிந்தா என்ன செய்யணும் என்றதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. மாதவிடாய் முடிந்தால் சுத்தம் செய்து அதுக்கு பின்னால செய்ய வேண்டிய சில வேலைகளை சொல்லி கொடுத்தாங்க. அந்த பெண்ணும் என்ன செய்யறா, யார சூழல்லாம் நான் திரும்ப கேட்கிறேன், நான் என்ன செய்யணும் என்று கேட்டான். திரும்ப அப்படி சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன திரும்ப சொல்லி கொடுத்தான், இப்படி செய்யுங்க திரும்பவும் கேள்வி கேட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க. இதுக்கங்களையும் பதில் சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணியை சாட்டி விட்டு அந்த பெண்மணியின் மூலமாக அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொல்ல வச்சாங்க. இதுக்கங்களையும் பின்னால சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்குது இல்ல. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வெட்கத்தை அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்னவர்கள் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி காணப்பட்டார்கள் என்று இன்னும் ஒரு ஹதீஸ்ல காணும் போது, தாரமியில இன்னும் ஒரு ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. உலகத்தில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெட்கமாக நடந்து கொண்டது போல வேற ஒருவரும் வெட்கமாக நடக்கல என்று சொல்லும் அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெட்கமாக காணப்பட்டார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் பதியப்பட்டிருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபிகளோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அவங்களோட மஜ்லிஸ் நடக்குமா. அந்த மஜ்லிஸ் குறித்து சொல்லப்படுகிறது, மஜ்லிஸுஹு மஜ்லிஸு ஹில்மின் வ ஹயா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஜ்லிஸ் இருக்கிறது, அந்த மஜ்லிஸ் சாந்தமானதாகவும் வெட்கமானதாகவும் அவர்களுடைய மஜ்லிஸ் காணப்பட்டதாக சஹாபிகள் நமக்கு சொல்லித்தாரா. அதனாலதான் நாங்க பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மருமகன் சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு சட்டம் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல கேட்கணும். எப்படி கேட்கணும்? எதை பத்தி கேட்கணும்? அவர்களுக்கு மதி சம்பந்தமான ஒரு சட்டம். ஒரு மனிதனுக்கு இந்திரியம் வெளியாகும், இந்திரியத்தை தாண்டி 2 விதமான தண்ணீர்கள் ஒரு மனிதனுடைய மர்மஸ்தானத்திலிருந்து வெளியாகும். ஒன்று வதி, இன்னும் ஒன்று மதி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது சம்பந்தமான நிறைய விடயங்களை சொல்லி இருந்தாலும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இது சம்பந்தமான சட்டம் தெரிஞ்சு கொள்ளணும். வதி என்று வரும்போது அது சில கட்டத்துல சிறுநீர் கழித்ததன் பின்னால அது வெளியாகும். இன்னும் ஒரு கட்டம் இருக்கிறது, பாரமான பொருட்களை தூக்கும் போது அது வெளியாகும். அது ரெண்டுமே நஜீசு, அதனால குளிப்பு கடமையாகாது. அதுதான் சட்டம். அது நஜீஸே தவிர குளிப்பு கடமையாக, அதாவது கழுகி கொண்டா போதுமானது. மதி என்று ஒன்று இருக்கிறது, கடுமையான ஒரு மனிதனுக்கு இச்சையுடைய டைம்ல வெளியாகும் என்று நாம படிச்சிருக்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு இது சம்பந்தமாக கேட்டுக்கொள்ளணும். அவங்க அதிகமாக மதி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். இதை நேர கேட்கலுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கலாது. ஏன் காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக இருந்தாலும் தாண்ட மாமா இல்லையா, என் மகளத்தான கல்யாணம் முடிச்சிருக்கிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு வெட்கப்பட்டார்கள். இந்த சட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்க வெட்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல கேட்காம இன்னொரு சஹாபி கிட்ட சொல்லி விட்டாங்க, இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட கேட்டுவாங்களே என்று சொல்லி விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதுக்குரிய விளக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதனால உலகத்துல நாம இது போன்ற ஒவ்வொரு விடயங்களிலும் வெட்கத்தை பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஈமான் என்பது பல கிளைகள் இருக்கிறது. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹதுல ஒரு சஹாபி ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டார். அந்த சஹாபி யாருன்னு கேட்டா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஹதுல நிறைய கஷ்டப்பட்டார். அதுல ஒண்ணுதான் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஹதுல பல வெட்டுக்காயங்களை பட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபிகள் எல்லோரும் பெரும்பாலானவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னா ஒரு 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 சீர்குலைவு ஏற்பட்டது. அந்த டைம்ல அந்த ஜபலுர் ருமாத்துல அம்பெரியும் மலையில் இருக்கக்கூடியவங்க கீழே இறங்கிட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டதுக்கு பின்னால ஒரு சீர்குலைவு ஏற்பட்டு எல்லாரும் விரண்டோட ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தனியா முன்னுக்கு நின்று பாதுகாத்த ஒரு சஹாபி தான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க ஹதீஸ் எடுத்து பார்த்தா ஆச்சரியமா பாப்பீங்க. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள அவங்களோட மேல வரக்கூடிய ஆயுதங்கள் அம்புகளை எல்லாத்தையும் உடம்ப கொடுத்து தடுத்தாங்க. அன்றைய நாள் அவங்க பட்ட வெட்டுக்காயங்கள் மட்டும் 39. அவ்வளவு வெட்டுக்காயங்களையும் பட்டாங்க. முகத்துல பல காயங்கள், கையில பல காயங்கள், மர்மஸ்தானம் கூட அவர்களுடைய மர்மஸ்தானங்கள் கூட ஆயுதங்கள் மூலமாக கிழிக்கப்பட்டது. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு பின்னாலும் அவங்க ஹயாத்தோட வாழ்ந்தாங்க. யாரு? இந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹயாத்தோட வாழ்ந்தாங்க.
ஹயாத்தோட வாழ்றது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் உயிருடன் நடமாடும், உயிரோட திரியும் ஒரு ஷஹீத பார்க்கணுமா? ஒரு ஷஹீதண்டா ஒரு வஃபாத்தாகி இருக்கணுமே, உயிரோட திரியும் ஒரு ஷஹீத பார்க்கணுமா? ஃபல்யன்துர் இலா தல்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தல்ஹாவை பார்த்துக்கோங்க, இவர் உயிரோட திரியிறாரு, ஆனால் அவர் ஷஹீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய முகத்துல பல வெட்டுக்காயங்கள் இருந்தது. அவன் ஹயாத்தோட இருக்கும் போது அவங்கள ஹுனைன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க, ஹுனைன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க அவங்கள கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வச்சு ஹுனைன்ல நிறைய சொத்துக்கள் முஸ்லிம்களுக்கு கிடைச்சது, நிறைய கனிமத்து கிடைச்சது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க எல்லாருக்கும் பங்கு விரிச்சு கொடுக்குறாங்க. இந்தா புடிங்க, இந்தா புடிங்க. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா முன்னா எல்லாரும் கொடுத்தோனீங்க. தல்ஹா ரலியல்லாஹு அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அங்களை கொடுத்துட்டு திரும்ப பாக்குறாங்க. அவங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய வெட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளங்குது. விளங்கினத்தோட திரும்ப கொடுத்தாங்க. அவங்க திரும்ப பாக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவங்க முன்னால உட்கார்ந்து அந்த முகத்தில் இருக்கக்கூடிய வெட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு தாங்க முடியாது. இவ்வளோ வெட்டை அவங்க பட்டாங்களே, காயங்கள் பட்டாங்களே, திரும்ப கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எழும்பி போயிட்டாங்க. கேட்டாங்க, நீங்க ஏங்க எழும்பி வந்தீங்க? இல்ல, இருக்கங்களும் எனக்கு உட்கார்ந்து இருக்க வெட்கமாக இருக்கிறது. என்ன ஏன் தெரியுமா? இன்னும் எத்தனை தடவைகள் என்னை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாலும் இன்னுமே தருவாங்க என்றதுனால நான் எழும்பி வந்துட்டேன் என்றாங்க தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபிகளும் அவ்வாறுதான் இருந்தார். ஒருவர் வெட்கமுள்ளவர்கள். அதுல மிச்சம் விசேஷமானால் தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களும் சரியான வெட்கமாம். உஸ்மான் ரலியல்லாஹு ஒவ்வொரு சஹாபிக்கு ஒவ்வொரு பேரு சொல்லுவாங்க, ஒவ்வொரு சஹாபிக்கு ஒவ்வொரு பட்டம் சொல்லுவாங்கல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீரமானால், அலி ரலியல்லாஹு அன்ஹு வீரமானால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுங்களுக்கு என்ன தெரியுமா? வெட்கமுள்ள ஆளு அப்படிதான் சொல்லுவாங்க. ரொம்ப வெட்கமான ஆளா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க. ஏன் காரணம் தெரியுமா? எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள்ட்ட படிச்ச பாடங்கள் அது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க எப்படி வெட்கமாக நடந்து கொண்டாங்களோ அத மாதிரிதான் சஹாபிகளும் ரொம்ப வெட்கமுள்ளவர்களாக உலகத்தில் காணப்பட்டாரு. எனவே நாம உலகத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்களுடைய வரலாறுகளை, அவர்களுடைய விடயங்களை படிக்கும் போது இது ரொம்ப நாம் காண வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம்தான் இந்த வெட்கம் என்றது. வெட்கம் ஒன்று நமக்கு இல்லாட்டி நாம் எதையுமே செய்ய தயாராகுவோம், எந்த நேரத்திலும் எதை செய்ய தயாராகுவோம். சில கட்டங்கள்ல நாங்க யோசிக்கணும், அவருக்கென்று சில முருஅத்துகள் இருக்கிறது, மனித தன்மைகள் என்ற சில விஷயங்கள் இருக்கிறது. இப்ப பஜார்ல இருக்கக்கூடிய வியாபாரம் பண்ற ஒருத்தரும், நாட்டாம வேலை பார்க்கிறவரும், அந்த கடைக்குள்ள வேலை பார்க்கிறவருக்கும், ஆளுங்களுக்கும் அறிஞர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதனால சொல்லுவாங்க சில கட்டத்தில் இந்த புற செய்திகளை ஷாஹிதுகள் எடுக்கும் போது கூட இந்த முருவத்தில்லாத ஆட்கள்ட அவங்களோட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுல சில முருவத்து இல்லாமலாக்கக்கூடிய செயல்கள் என்ன? உலமாக்களாக இருந்தா அவங்க எப்படி நடந்து கொள்ளணும் அதையும் சொல்லுவாங்க. இந்த ஷேட்டை இப்படி கைய மடிச்சு போட்டு ரோட்ல திரிய சடு, முருவத்து பைத்திரும். ரோட்ல நின்று கொண்டு தின்ன சடு, முருவத்து பைத்திரும். ரோட்ல நின்று கொண்டு தின்னா என்ன? ரோட்ல எல்லாரும் தின்னுக்கிறாங்க. அது இப்ப ரோட்ல வேலை பார்க்கிறவன்றது பரவாயில்ல, ஆலி உலமாக்கள் என்ன செய்யக்கூடாது? ரோட்ல உட்கார்ந்து ஹோட்டல்ல போய் தின்றது பரவாயில்ல, ரோட்டோரத்துல இன்னொரு டீ குடிச்சு வந்து நெஞ்சிய குடிச்சு வந்து நிற்பாங்கல்ல. இந்த காலத்துல சர்வ சாதாரணமா இருந்துச்சு. இருந்தாலும் அது உலமாக்களுக்குரிய முருவத் அல்லது, அது உலமாக்களுக்குரிய நன்மை அல்லது. சேட்டம் அடிச்சு கொண்டு போறதும், இந்த சாரத்தை தூக்கி கட்டி கொண்டு போறது, அது ஜுப்பா இருந்தா ஜுப்பா தூக்கி கட்டி கொண்டு போறது, அதெல்லாம் நல்லதில்ல, அதெல்லாம் ஒழுக்கம் இல்ல. சேட்டம் படிச்சு அதுல என்னங்க இருக்க போகுது? அது கூட மரியாதை கற்றது, ரோட்ல நின்றது, இது போன்ற விஷயங்கள் கூட ஒரு மனிதனுடைய முருவத்தை இல்லாமலாக்கும் என்று நாங்க இந்த முருவத்தை கீறிக்கிழிக்கும் செயல்கள் என்ற லிஸ்ட்ல அதெல்லாம் வரும். ஆக நாம உலகத்துல இது போன்ற காரியங்களை விட்டும் நாம தவிர்த்து கொள்றதா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹயா என்ற ஒன்றை தந்துகிறார். முதலாவது வெட்கம் என்ற ஒன்றுக்கு உசுர் இல்லை.
அதுக்கு உருவம் இல்லது. வெக்கம் என்ற ஒன்றுக்கு உருவம் இல்லை. வெக்கம் என்பது அது இயல்பாக வரணும், அதுக்கு உருவம் இல்லது, இயல்பாக வரணும் அது. அட இத நாம இப்படி நடந்தால் அல்லது இப்படி போனால், இந்த இடத்தால நாங்க இப்படி போனா அது வெக்கம் இல்லாத மாதிரி. உதாரணமா 10 பெண்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, அந்த இடத்துல நாங்க போய் உட்கார்ந்தா அட இது வெக்கம் இல்லையே, வெக்கம் இல்லாத செயலே. இப்ப வெக்கமுள்ள செயல்கள் வெக்கமில்லாத செயல்கள் பட்டியல் போட தேவையில்லை. ஒவ்வொரு மனுஷனும் விளங்கிக் கொள்ளலாம், அட இது ஒரு வெக்கமில்லாத செயல், அந்த மாதிரி இருக்குமே, அதை விளங்கி நாங்க விடுவோம். அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வெக்கத்தை பத்தி உபதேசம் பண்ணி 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 கஷ்டப்பட தேவையில்லை. வெக்கம் என்பது ஈமானின் ஒரு அம்சம், அதை நாங்க விளங்கி கொண்டா சரி. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே எல்லாவற்றிலும் பரிபூரணமாக இருந்தது போல வெக்கத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூரணமானவர்களாகவே காணப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா நுபுவத்துக்கு முன்னால கூட பெருமானார வெக்கமுள்ளவங்களாகத்தான் அல்லாஹ் தஆலா வச்சிருந்தான். அதனாலதான் சொல்லப்படுகிறது, ஜாஹிலியா காலத்துல விபச்சாரமே அவங்களுக்கு சாதாரண விஷயம், அதை கூட அவங்க பெருசா கணக்கெடுக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலஜலம் கழிக்கும் போது அவுரத்தை மறைச்சு கொண்டுதான் பப்ளிக்ல எல்லாரோட முன்னாலேயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலஜலம் கழிக்க மாட்டான். நாங்க ஜாஹிலியத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அவுரத்தை பார்த்திக்கிறோம் கூட ஒரு செய்தி இல்லை. சொல்லுவாங்க, இல்ல நாங்க இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால பெருமானாருடைய முட்டுக்கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முட்டுக்காலுக்கும் தொப்புளுக்கும் இடையில இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால பார்க்கல, ஆனா இஸ்லாம் வர முன்னால பார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லலாமா? அதுவும் இல்லை. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலே இருந்து பரிபூரண வெட்கமுள்ளவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்பட்டார்கள் என்ற தகவலையும் நாம் காணக்கூடியதாக படிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகள் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாடங்களை படிப்பினைகளை பெற்று நல்லவர்களாக மாறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருளட்டுமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, இந்த புனிதமான மஜ்லிஸுக்கு வருகை தந்தவர்களை கபூல் செய்தருள்வாயா. இந்த மஜ்லிஸிலே வருகை தந்து அமர்ந்து உட்கார்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்துள்ள விடயங்களை படிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் ஆவலுடன் இருக்கும் நமக்கு ரஹ்மானே அவர்களுடைய பரிபூரணமான மஹப்பத்தை அன்பை நசீபாக்கி தந்தருள்வாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதுள்ள மரியாதையை நம் மீது அதிகப்படுத்தி தந்தருள்வாயா. அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஓதக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை துனியாவில் கனவிலே கண்டு, கபரிலும் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்டு, மஹ்ஷரிலே மறுமை நாளிலே அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பக்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வார். இன்றும் வந்த மனிதர்களுக்கு யாரெல்லாம் உணவளிக்கிறார்களோ ரஹ்மானே அவர்களுக்கு சொர்க்கத்துடைய உணவை கொடுத்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Ya Allah. Sallallahu alaihi wasallam. Subhanallah wa bihamdihi subhanallahil azim. 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 Subhanallah wa bihamdihi subhan. Ya Allah. Alhamdulillah rabbil alamin. Allahumma shalli wa sallim wa barik ala sayyidina wa nabiyyina
وحبيبنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحاب سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم إنا قد حضرنا وقرأنا مولد نبيك الكريم، وأفل اللهم به علينا خلع القبول والتكريم، وأحينا متمسكين بطريقه القويم. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا، وارزقنا به يوم القيامة مقاما رفيعا. اللهم اجعلنا ممن يستوجب الشفاعة ويرجو من الله الكريم رحمته ورأفته. اللهم اجعلنا ممن شملته برحمته العناية، ولا حلت في جميع أحواله عين الرعاية، وأن تشرفنا في الدارين بطاعته واتباع سنته واغتنام زيارته، وأن تحشرنا يوم القيامة في شفاعته ونصرته. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين، واجعلنا من فتنة هذه الدنيا سالمين. واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن كان سبب لجمعنا هذا. اللهم ارحم اساتذتنا بفضلك يا كريم، وافل اللهم علينا من بركاتهم واسرارهم وعلومهم يا ارحم الراحمين. ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات مولانا رب العالمين. وأفضل الصلاة وأكمل التسليم على سيدنا محمد خاتم جميع الأنبياء والمرسلين، وعلى آله وصحبه أجمعين، بفضل سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. آخر دعواهم الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد. لا إله